உலகின் முதல் அணுகுண்டு வீச்சு 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலகின் முதல் அணுகுண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மீது வீசப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் முக்கிய சக்தியான ஜெர்மனி போரில் தோல்வியடைந்தது. 1945 ஜூன் மாதத்தில் சரணடைந்திருந்தது. எனினும் ஜப்பான் தொடர்ந்து போரிட்டு வந்தது. ஜப்பானை சரணடைய வைத்து போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் முயற்சித்தன. ஆனால் ஜப்பான் அதனை பொருட்படுத்தாமல் போரை தொடர்ந்தது. 1945 ஜூலை இறுதியில் போட்ஸ்டாம் பிரகடனத்தின் மூலம் அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட சக்திமிக்க நாடுகள் உடனடியாக சரணடையுமாறு ஜப்பானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தன. இல்லையேல் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரித்தன. ஆனால் ஜப்பான் இதனை கண்டுகொள்ளாமல் மௌனம் சாதித்தது. இதற்கிடையே மான்ஹாட்டன் திட்டம் என்று அழைக்கப்பட்ட ரகசிய அணு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலம் அமெரிக்கா அணுகுண்டை உருவாக்கி முடித்திருந்தது. ஜப்பானை சரணடைய வைக்கவும் சோவியத் யூனியனுக்கு தனது ஆயுத பலத்தை காட்டும் வகையிலும் இந்த அணுகுண்டை பயன்படுத்த அமெரிக்கா முடிவெடுத்தது. இதையடுத்து 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:15 மணி அளவில் எனோலா கே என்ற பெயர் கொண்ட B-29 ரக அமெரிக்க பாம்பர் விமானம் லிட்டில் பாய் எனும் அணுகுண்டை ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மீது வீசியது. குண்டு வீசப்பட்ட 1.6 கிலோமீட்டர் வட்டத்தில் உள்ள அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. குண்டு வீச்சில் சுமார் 80,000 பேர் உடனடியாக உயிரிழந்தனர். அணுகுண்டு வெடித்தபோது ஏற்பட்ட கதிர்வீச்சின் பாதிப்பால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சத்தை தாண்டியது. காயமடைந்த பலர் பின்னரும் துயரமான வகையில் ரேடியேஷன் நோய்களால் உயிரிழந்தனர். கதிர்வீச்சின் பாதிப்புகள் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்தன. பின்னர் பிறந்த குழந்தைகளில் உடற்கூறு மாற்றங்கள், பிறவி தோன்றல்களில் பிழைகள் போன்றவை ஏற்பட்டன. இந்த குண்டுவீச்சு சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நாகசாகி மீது இரண்டாவது அணுகுண்டும் வீசப்பட்டதால் வேறு வழியின்றி ஆகஸ்ட் 15 அன்று ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக சரணடைந்தது. இதனுடன் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்தது. ஹிரோஷிமா அணுகுண்டு வீச்சு மனித சமூகம், நாகரீகம் மற்றும் போர் ஒழுங்குகள் மீதான பார்வையை முற்றிலும் மாற்றியது. இது அணு ஆயுதங்களின் பயங்கரத்தை காட்டிய முதல் நிகழ்வாக உலக வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றது.